உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அது பெயர்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். மகர ராசி அன்பர்களே, 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து காலப்புருஷனுக்கு 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் வீடாகப்பட்ட ரிஷபம் உங்களது ராசிக்கு 5ஆம் வீடாகப்பட்டது. பஞ்சமஸ்தானம் 5இல் குரு நின்றால் கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அமைப்பில் குரு பகவான் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் கிடைச்ச வரம், பாக்கியம் சொல்லலாம். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பல்வேறு விதமான இன்னல்களை அடைஞ்சி பாதிப்புகளுக்கு உட்பட்டு ஒரு மனிதன் கஷ்டங்களை சந்திக்கலாம், பட் இழப்புகளை சந்திக்கக்கூடாது. அப்படி பல்வேறு விதமான இழப்புகளை கடந்து இன்னைக்கு உங்கள் சுய முயற்சியில் பெரிய இலக்குகளை அடைய வேண்டிய நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒன்றுமே புரியலை. ஆனால் சரிவுகள் என்னையும் தாண்டி நடந்துருச்சு. அதனால் இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய சூழலில் இருக்கிறேன். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு நினச்சி எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாய்ப்பு, நீங்கள் கேட்ட அந்த வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மகர ராசினா சரராசி. சரராசி எப்போவுமே போல்ட்னஸாக இருப்பீங்க, எதுலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க. முடிவு எடுத்தீங்கன்னா முடிவில் தெளிவாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கும்போது பல பேருக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு, உங்களுக்கு வேண்டியவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்களை கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க. யாருமே செய்ய மறுத்த விஷயத்தை நீங்கள் இறங்கி அவங்களுக்கு நன்மையை உண்டாக்குனீங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணி நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் வளர்ச்சி அடைஞ்ச நீங்கள், வளர்ந்து வந்த நீங்கள் எந்த ரீதியில் எந்த விதத்தில் இருந்த சரிவுகளால் இன்றைக்கி பாதிப்புகளை சந்திச்சிங்களோ அந்த பாதிப்புகள் இன்றைக்கி வாழ்க்கையில் உங்களுக்கு பண நெருக்கடிகளும் மன உளைச்சல்களும், ஏன் வாங்காத கடனுக்கு நம்பி ஏமாந்தி வட்டியை கட்டிக்கூடிய நிலை உருவாயிடுச்சு. இப்போது உங்களுடைய நாணயத்தை காப்பாற்ற எங்கெங்கே வாங்கக்கூடாதோ, எங்கெங்கே கேட்கக்கூடாதோ எல்லா இடத்துலையும் கேட்டு வாங்கி இன்றைக்கி நாணயத்தை காப்பாற்ற பலவிதமான சிரமங்களை கடந்து இன்றைக்கி வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து வந்த நீங்கள் நாளை சரியாயிடும்னே வந்தீங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் கணக்கெடுத்து பார்த்தா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய நிலை. இதிலிருந்து மீண்டு வர வழி கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் வழிகாட்டினவங்க யாருமே, நீங்கள் உதவி செய்தவங்க யாருமே, ஏன் நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு அவங்க நினைக்கல. ஆக இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன அழுத்தம் ஒருபுறம் இருந்தாலும் வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் இது. காரணம், ஒரு மனிதனுடைய நிலை கிடும் பொழுது தான் அங்கே நல்லது எது, கெட்டது எது, நல்லவன் யார், கெட்டவன் யார், வேண்டியவன் யார், வேண்டாதவன் யாருன்ற அளவுக்கு உங்களுடைய சூழலும் உங்களுடைய சுற்றுச்சூழலும் உங்களுடைய பலமும் பலவீனமும் உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரியான ஒரு கடந்த காலகட்டமான ஒரு கெட்ட கனவு மாதிரியான சில பாதிப்புகளை சந்தித்த உங்களுக்கு அது பெரும் அனுபவம். இந்த அனுபவம் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனுடைய ரீதியில் அடுத்தது கிடைக்கக்கூடிய அற்புத வளர்ச்சியில் மீண்டும் சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலை உருவாகாத அளவுக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும். வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக நிற்பீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் அடைஞ்ச சரிவுகளை மீண்டும் சரி செய்வீங்க. காரணம் என்னன்னா, 5ஆம் வீட்டில் குரு நின்ற குரு பகவான், அந்த குரு பகவானது பார்வை விளக்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம். கன்னியில் குரு பார்வை விழுது. கன்னி ராசியில் குரு பார்வை விழுந்தாலே சொல்லணுமா, குரு பார்வை கோடி நன்மைகள் தரும். அப்போ பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு, உங்களுடைய கடன் சுமைகள் நீங்கி
தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி, பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை போக்கி, உங்களை இத்தனை காலமாக பயன்படுத்தி உங்களை பகடக்காயை வச்சு மற்றவங்களுடைய நலனை கருதி அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு துரோகங்கள் செய்து இன்னைக்கு நல்ல இலக்கு நோக்கி அவங்க இருக்க, நீங்கள் பாதிக்கப்பட்டு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாத்தையும் உடைச்சி உங்களுடைய பாக்கியங்களை மீண்டும் நீங்கள் அடையக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் அமையும். பாக்கியங்கள்ன்றதுனா ஒரு மனிதருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, அது மட்டுமல்ல குடும்பத்திற்குண்டான தேவைகளும், உங்களுக்குண்டான மண் மனை பூமி வண்டி வாகனங்களும் அந்தஸ்து மரியாதையும் பேரும் புகழும் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே பாக்கியங்கள் தான். நீங்கள் பெற்ற குழந்தைகளில் இருந்து கட்டின மனைவி வரைக்கும், ஏன் உங்களை பெற்றவங்க வரைக்கும், உங்களோட பிறந்தவங்க வரைக்கும், இதெல்லாம் ஒருத்தருக்கு நல்லா அமைச்சிட்டா போதும். உலகத்திலேயே அவங்களோட பாக்கியசாலி வேற எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. அப்பேற்பட்ட நிலையை உண்டாக்கக்கூடிய இடத்தை குரு பகவானது பார்வை விழும்பொழுது உங்களுக்கு என்ன கவலை? கவலையே வேண்டாம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. நடந்த பாதிப்புகளை நினைச்சோ, நடந்த மன கசப்புகளை நினைச்சோ, அந்த நெகட்டிவை நினைச்சு இப்போ உங்களுக்கு குரு பார்வையில் குரு நின்ற இடத்தில் ஏன் குருவால கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை இழந்துடாதீங்க. அதனால வரக்கூடிய பாசிட்டிவ் இந்த காலங்கள் உங்களுடைய கவுண்டவுன், வளர்ச்சியினுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சி அதை சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்தி உங்களுடைய வேகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. 100% வெற்றிகள் அடைகிறீங்க. தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு இலக்கை உண்டாக்க போகிறீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் ஆரம்பித்து தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு இப்போ தொழிலை விட்டு வெளியில் வர முடியாமல், தொழிலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல், ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து போகிறது ஒவ்வொரு யுகமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அது எல்லாத்தையும் சரி செய்வீங்க. மாற்றம் இல்லை. அதை விட வேலையில் இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு வேலையவே விட்டு வெளியில் போயிடலாமான்னு நினைச்சவங்க சிலர், ஏன் நல்லா செஞ்சுட்டு இருந்த வேலை பறி கொடுத்துட்டு நின்னவங்க சிலர். இன்னும் சொல்லணும்னா வாழ்க்கையில் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை போயிட்டு இருந்தது, அந்த வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன காரணம்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தை காட்டின்னு 1 மாதம் 2 மாதம் உங்கள் வேலை, நீங்கள் வேறு இடத்துல வேலையை பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதிலிருந்து நானும் போகாத இன்டர்வியூ இல்லை. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும் இன்னும் எனக்கு அடுத்த இடத்துல வேலை அமையலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு வேலை கிடைக்குது, மீண்டும் அந்த வாய்ப்பு அமையுது. ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு உயர்வான நிலைக்கு போக போகிறீங்க. இன்னும் சிலர் வேலையில் இருந்துக்கிட்டே தொழிலை செய்யலாமா, ஏதாவது ஒரு அடிஷ்னலாக தொழில் செஞ்சோன்னா நம்மளுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களை அடுத்த கடத்தை கொண்டு போகலாம். எவ்வளவோ கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், உழைக்கிறோம், இது வரைக்குமே ஒரு வீடோ பாக்கியமோ தன்னுடைய சார்ந்த பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், ஆனால் எந்த மேன்மை இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக பூமியும் வாங்குவீங்க, வீடும் கட்டுவீங்க, உங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. குரு 5இல் நிற்கிறதுனால நகை நட்டு, குறிப்பாக சொல்லணும்னா ஆபரணங்களுடைய அமைப்பு உங்களுக்கு கூடி வரும். ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைவீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்னும் நல்ல ஒரு பெருமைகள் அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள ஊதியமும் கிடைக்கும், பதவி உயர்வும் கிடைக்கும். மொத்தத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுடைய பேச்சு வன்மை இப்போ எடுபடும். இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேச்சு திறமையும் ஆற்றலும் போல்ட்னஸான ஒரு வேகம், வீரியம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அது மற்றவங்களுக்கு பலன் அளிச்சிருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு பலன் அளிக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாக இருக்க போகுது. அது பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அடுத்த 3 தலைமுறைக்கு ஒரு நல்ல மேன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் நீங்கள் அடைய போகிறீங்க. மேற்கொண்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியிலும் பாதிப்புகள் இருந்திருக்கும். இப்போ பஞ்சமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்கி உங்களுக்கு புத்திர பாக்கியம், உங்களுடைய பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய குறை நிறைகள் நீக்கி அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் கல்வியும் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். நீங்கள் கும்பிட்ட தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும்
வரமும் கிடைக்கிற காலமாக இது இருக்கும். மேற்கொண்டு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சொத்துக்கள் கைகூடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும். திருமண முயற்சிகளில் கடந்த 2 வருஷமாக ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க. இன்னும் சிலருக்கு பல வருஷமாகி வயது 30ஐயும் கடந்து போயிட்டுருக்கு. நமக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதன்ற அளவுக்கெல்லாம் சில குழப்பங்களை சந்திச்சிட்ருப்பீங்க. 100% உங்களுக்கு திருமணம் இந்த 2 வருஷமாக இருந்த குரு பகவானால் எந்த மேன்மையும் கொடுக்கல. அதற்கு முன்னாடி குரு பகவானாலேயும் ஒரு மேன்மைகள் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் ஜென்மச்சனிகளும் விரயச்சனிகளும் உங்கள் வாழ்க்கையில் சூறையாடிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இழப்புகளும் பாதிப்புகளையும் சந்தித்த உங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான இடத்துல அவர் நிற்கிறார். இந்த நிலை உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம். 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. திருமண மேன்மைகள் கைக்கூடி வரும். ஏற்கனவே கூடி வந்த திருமணம் நின்று போச்சுங்க. விரும்பிய வாழ்க்கையும் நெருங்கி வெளியே போயிடுச்சுங்க. நினைச்சவங்களுக்கு மீண்டும் அந்த ரீஎன்ட்ரி உங்களுக்கு கிடைக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸும் ஆகிடுச்சிங்க, மறுமணத்திற்கு முயற்சி பண்ணுற அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யோசிக்கவே வேண்டாம், மூவ் பண்ணுங்கள். 180 டிகிரியில் டைரெக்டாக 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் வீடுன்றது உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை எப்படின்னா மறு திருமணத்திற்குண்டான இடம் அதுதான். அந்த இடத்த குரு பார்வையை விழும் பொழுது யோசிக்க வேண்டியதே இல்லை. 100% உங்களுக்கு திருமணம் நடக்குது. வம்ச விருதியும் கிடைக்குது. முயற்சிகள் செய்யுங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. பட்ட அவமானங்களிலிருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க போகிறீங்க. மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு குடும்ப ரீதியில் பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அதுவும் 3வது நபர்களாலேயும் துரோகிகளாலேயும் குறிப்பாக எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் நேரில் நின்று உங்ககிட்ட மோத முடியாத நிலையில் மறைமுக பாதிப்புகளால் குடும்ப ரீதியிலையும் தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் பல்வேறு விதமான இல்லங்கள் கொடுத்தவங்களுக்கு ஒரு பேரும் ஒரு இழப்புகள் அவங்க சந்தித்து நீங்கள் மீண்டும் உங்களுடைய குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து நினச்சி இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு அற்புத மேன்மைகளை உண்டாக்க போகிறீங்க. ஒரு பிரபல யோகம் அடைய போகிறீங்க. மேற்கொண்டு மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, உங்களோடது வாழ்க்கையில் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் எடுத்து அது கடந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் அர்த்தாஷ்டம குருகா இருந்த அந்த குரு பகவானது மேன்மையில் உங்களுக்கு பலன் கொடுக்கலை. எதை எடுத்தாலும் தோல்விகள், எது எடுத்தாலும் தடைகள், எதில் இறங்கினாலும் நஷ்டங்கள், ஏனே தெரியல. அது மட்டும் இல்லை, ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளும் பல்வேறு விதமான இழப்புகளும் குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் இது எல்லாமே கொடுத்துருக்கும். குறிப்பாக சிலருக்கு வண்டி வாகனங்களில் விபத்துகள் சார்ந்து அதனால் பல்வேறு விதமான பாதிப்புகளையும் அடைஞ்சிருப்பீங்க. ஆனாலும் இது எல்லாமே மாறி மீண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாக்க போகிறீங்க. இதனால் ஒரு நல்ல பலன் அடைய போகிறீங்க. மொத்தத்தில் உங்களது வளர்ச்சியையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் மற்றவங்க பார்த்து வியப்படைவாங்க. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வண்ணத்தில் நீங்கள் நிற்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் பூமி சார்ந்தும் டாக்குமெண்ட் சார்ந்த ரீதியிலையும் பல்வேறு விதமான விஷயங்கள் ஸ்டாப் ஆகி நின்று இருந்திருக்கும். அதனால் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. எது எடுத்தாலும் மனக்கசப்புகள் தரக்கூடிய நிலைகள் உண்டாயிருந்திருக்கும். அது எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கிடும். குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாடு வெளிவாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான காலமாக இது அமையும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நடந்த நம்பிக்கை துரோகங்களும் தொழில் ரீதியில் நடந்த பாதிப்புகளும் ஏன் வேலையில் சந்தித்த மன உளைச்சலுக்கு ஒரு அருமையான ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க. வேலையே இல்லாமல் வேலை பறிபோய் அவ்வளோதான், நம்ம மீண்டும் சொந்த ஊரே போகக்கூடிய நிலை உருவாயிடுவோம்ன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும். 100% சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண வாய்ப்புகள் தடையாகி அந்த திருமணத்தை பார்த்து செய்யணும்னு நினச்சி முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு இன்றைக்கி அடுத்த ரீதியில் வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினச்சி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு 100% திருமண வாய்ப்புகள் அமையும். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் பிள்ளைகளுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகள் உருவாக்கி
திருமணமையும் அமைச்சு கொடுத்தும் இன்றைக்கி அந்த வாழ்க்கை ரீதியில் பல்வேறு விதமான சிக்கல்களை சந்தித்து நிற்கிறாங்க. அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால் மேன்மைகள் அடையலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை சார்ந்த மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இது உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம். நடந்த நெகட்டிவை மறந்துடுங்க, இந்த பாசிட்டிவை பயன்படுத்துங்க. ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சக்ஸஸை நீங்கள் அடைய போகிறீங்க. சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது, சுபமேன்மைகள் உண்டாக போகுது. மொத்தத்தில் உங்கள் காட்டில் மழை பெய்ய போகுதுன்றது 100% உறுதிப்படுத்திக்கிட்டு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, சக்ஸஸ் அடைகிறீங்க. மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு மகர ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அதே போல் திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த குரு பகவான் 5ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 வரைக்கும் அங்கேருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறார். எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் வரும் அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல குருவுடைய பலன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, முதல்ல குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இயற்கையாகவே ஒரு சுப கிரகம் குரு பகவான். அப்போ சுபமான விஷயங்கள், வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல் நீங்கள் மனசுக்கு சந்தோஷப்பட விஷயங்கள், பண வரவுகளை இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொடுத்துட்டே வர்றார். அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பயிற்சி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் தனக்காரகன். அப்போ தனம் சொல்லக்கூடிய பொன் பொருள் சேர்க்கை, பண வரவுகளை கண்டிப்பாக அதிக வாரி வழங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அதனால தான் ஒரு பயிற்சியும் பெரிய லெவலில் விமர்சையாக பேசப்படுகிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். முதல்ல என்னென்னா, மகர ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டத்துக்கு 7 சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். நீங்கள் பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாமே எதுவுமே நடந்திருக்காது. அதுவும் பார்த்திங்கன்னா தொழிலில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, சண்டை, தேவையில்லாத அவமானங்கள், கஷ்டங்கள், குடும்பத்துக்குள்ளே நிறைய தொந்தரவுகள், எங்கே போனாலும் எதுவும் நடக்கலை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையில், எனக்கு வருமானமே போயிடுச்சு சுத்தமாக அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு சூழலில் இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு, நல்ல மனதோட, நல்ல தைரியத்தோட எதையும் எதிர்கொள்ளலான்னு ஒரு முக்கியமான முடிவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றம், லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். அப்போ குரு 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதே போல் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறாரு. அப்போ முதல்ல 9-5 அப்படின்றது என்னென்னா, நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்ச பலன்கள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார், என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சேன் சார், ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல நீங்கள் செய்த பரிகாரத்தின் மூலமாக பலன்கள் நடக்கும். அதே போல் இந்த 9ஆம் இடம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நேர்மையாக நியாயமாக உழைச்சதற்கான ஊதியத்தை இந்த 9ஆம் இடம் எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் பாக்கியம் அப்படின்னு வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்கியங்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இதுக்கப்புறம் தான் பணமே சம்பாதிப்பீங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது.
சார் இதுக்கப்புறமாவது பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணுற நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கான பதிலை சொல்ல போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமான்னா, நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா 3 மடங்கு உங்களுக்கான லாபத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். தொழிலில் பெரிய முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை. தொழிலே நடக்காமல் இருக்குது சார், கடன் தான் அதிகமாகிடுச்சு, எனக்கு கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, நிறைய அவமானங்கள், பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, வெளில வாங்கினங்கிட்ட திட்டுறாங்க, இவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதனால் மகர ராசி அன்பர்கள், நீங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப சீக்கிரத்தில் தெரிய போகுது. அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அழகாக வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, மலை போல் பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே, ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், பரவாயில்ல, ஏதோ வாழ்க்கையில் சமாளித்து வந்துட்டோம் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திண்டாட்டம், வேலை இல்லாத பிரச்சனை, வேலையில் தொந்தரவு, வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையை விட்டு கழுத்தை பிடிச்சி அனுப்பாத அளவுக்கு உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். ரொம்ப கஷ்டம். அதான் சொன்னேன், அந்த சொன்னாவே பார்த்திங்கன்னா மகர ராசின்னு சொன்னாவே வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு உதப்பட்டு உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தும் வாழ்க்கையில் ஜெயிக்கலை அப்படின்னா நான் என்ன சார் பண்ணுறது? நான் 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சார், பட் இருந்தாலும் எனக்கு வேலை செஞ்சு ஒன்றுமே நடக்கலை சார், சம்பாதிச்சதெல்லாம் கடன் கட்டி தான் போச்சு, சம்பாதிச்சதெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, பணம் ஒருத்தருக்கு கொடுத்தேன், பணம் வரல, நான் வேலை பார்த்து என் குடும்பத்துக்காக செஞ்சேன், குடும்பத்துலேயும் மதிக்கலை, இப்போ கடைசியில் என்ன செஞ்சேன்னு கேட்குறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா பணம், நான் வெளில கொடுத்த பணம் வராதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, கணவன் மனைவி கூட சண்டை, நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அப்படி இருக்கும்போது என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா கடைசியில், நீ ஒழுங்காக யோசித்து செய்யலை, நீ கரெக்டாக எல்லாம் பண்ணியிருந்தா ஏன் பிரச்சனை வருது, நீ அதிகமாக ஆசைப்பட்ட அதனால் தோத்துட்ட, நீ ரொம்ப ஆடம்பரமாக இருந்த அதனால் உனக்கு கடன் வந்துருச்சு, இப்படி தான் உங்களை சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் அந்தளவுக்கு ஆடம்பரமாக இருக்கக்கூடிய ஆள்லாம் கிடையவே கிடையாது. மகர ராசி அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் ஒரு இந்த இடத்துல படுத்துக்கன்னு சொன்னால் கூட படுத்துடுவாங்க, இந்த வேலையை பாருன்னு சொன்னால் கூட எந்த ஒரு தகுதியும் பார்க்காம வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக உங்களை யாரெல்லாம் தவறாக பேசுனாங்களோ, தப்பாக பேசுனாங்களோ, அவங்களே பரவாயில்ல, நீ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறிட்ட, நீயும் ஜெயிச்சிட்ட, பரவாயில்ல, நான் கூட நினச்சேன் அப்படியே கஷ்டப்படுவோன்னு நினச்சேன், பரவாயில்ல, ஏதோ உன்னை கடவுள் காப்பாற்றிடுவான்னு சொல்லி கடவுள் மேலே கடைசியில் பாரத்தை போடுவாங்க. ஆனால் உங்கள் உழைப்பு தான் உங்களை காப்பாற்ற போகுது, உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்ற போகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் லாபத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், எந்த விஷயம் செஞ்சாலும் சரி. பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கூட பார்த்திங்கன்னா வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம், குரு பயிற்சிக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். இத்தனை நாளாக பிரச்சனை திடீர்னு அப்படியே சால்வ் ஆகிடுச்சே, பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு தப்பான ஒரு வரனை தேர்ந்தெடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரன் அமைவதற்கான, நல்ல படித்த, நல்ல வேலை பார்க்குற, நல்ல வசதியான, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மகர ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளாலே பார்த்திங்கன்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார், நான் எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம், டாக்டரையும் பார்த்துட்டோம், அப்படி இருந்தும் குழந்தை இல்லை, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குருவுடைய பயிற்சி, 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் பழசை நினச்சி வருத்தப்படாதீங்க, மனசை தெளிவாக வச்சுக்கிங்க, என்ன செய்ய போகிறோன்னு தெளிவாக சிந்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், குழந்தை வரம் கண்டிப்பாக வரும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. சந்தோஷமான சூழ்நிலை. முதல்ல என்னென்னா ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போயிட்டீங்க, ஏன்டா வாழணும், நம்மளாம் வாழணுமா, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு மனம் வெதும்பி போய் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படின்னா, பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துட்டோம், எதையும் நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு திறனை, ஒரு திறமையை
கண்டிப்பாக உங்களுக்கு வெளிக்கொணரக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய பண வரவுகள் வரப்போகுது. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வந்து நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தேடி வரும். அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது இங்கேயே இருக்கீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணால் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஒரு ஆர்டர் கிடச்சிருக்காது, இல்லை எக்ஸ்போர்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துக்கும், ப்ராடக்ட் ரிஜெக்ட் ஆகிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனால பணம் வராமல் கூட போயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் திரும்பி உங்களுக்கான வருவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த மகர ராசிகள் செஞ்சிங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, வீடு வண்டி வாகனம் வாங்கி அதுவே ஒரு கடனாக மாறி இருக்கும். அந்த கடன்லேருந்து எப்படி வெளில வர்றது தெரியல சார், நான் வந்து ஒரு வீடு வாங்கினேன், 2 வீடு வாங்கினேன், எந்த பிரச்சனை இல்லாமல் வந்து திடீர்னு வேலை போயிடுச்சு, திடீர்னு பார்த்திங்கன்னா தொழில் இல்லாமல் போயிடுச்சு, நஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு அப்படியே எல்லாம் லாக் ஆகிடுச்சு, இஎம்ஐ கூட கட்ட முடியலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள், அதை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அதை விற்கவே முடியல, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், வந்தவங்களாம் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டு போகிறாங்க, அதை எப்படியாவது அப்படி கூட விற்றலாம் கூட சில இடத்துல அட்வான்ஸ்லாம் வாங்கி கடைசியில் அது முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய கடன் தொகையை குறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி பலன் கொடுக்க போகிறாரு. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு எல்லாமே வெற்றி. நீங்கள் என்னெல்லாம் நினச்சிங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது. காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான சிந்தனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே செய்ய முடியாமல் உட்காந்துருப்பீங்க. அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், கல்யாண விஷயத்தில் கூட இருக்கலாம், ஒரு குழந்தை பேர் விஷயமா இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட வந்து என்னென்னா ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான சிந்தனை, என்ன செஞ்சால் நல்லது, அது மட்டும் இல்லாமல் அதற்கு தகுந்தால் போல் உங்களுக்கு சூழ்நிலையும் அமையும். சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்டான முடிவு எடுத்து அதுக்கான வேலையை செஞ்சால் கூட ஏதாவது ஒரு தடங்கள் இருந்திருக்கும், ஒரு தாமதம் இருந்திருக்கும், எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த குரு பயிற்சி என்ன பண்ணணும்னா அந்த செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு வெற்றி, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மாற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய மாதங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதங்கள்னு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரக்கூடிய, அதாவது சித்திரை மாதம். சித்திரை மாதம்ன்றது ஏப்ரல் 15லேருந்து சித்திரை வைகாசி 2 மாதம் எடுத்துக்கலாம். ஏப்ரல் 15லேருந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்க போது. அதே போல் புரட்டாசி மாதம் உங்களுக்கான பண வரவுகளை, சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புள்ள மாதமாக இருக்க போது. அதே போல் கார்த்திகை மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கேலண்டரில் சில நட்சத்திரங்கள் சொல்கிற நோட் பண்ணி வச்சிங்க, அன்றைக்கெலாம் உங்களுக்கு பண வரவுகள் வரும். நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், இந்த நாட்களில் பண வரவுகள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அந்த நாள்லேயும் உங்களுக்கு பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் விசாகம் நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம், சதயம், பூரட்டாதி, இந்த நட்சத்திர நாட்களையும் கேலண்டர் நோட் பண்ணி வச்சிங்க. அன்றைக்கி எல்லா நாள்லேயும் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. நீங்கள் இந்த நாளை நோட் பண்ணி வச்சுட்டு பணவாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுகள் வரும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதே போல் இந்த வருஷம் மகர ராசி என்பவர்கள் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலன், நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு காப்பாற்ற போகுது. அதனால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு நிறைய விஷயங்கள் நிப்பாட்டுறாதீங்க. உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தெய்வ பலம் தான் உங்களை காப்பாற்றிட்டே வருது. அதனால் நிறைய தெய்வ பிரார்த்தனையை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? மாபெரும் சுபர், தேவகுரு, பிரகஸ்பதி, லார்ஜஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம், ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் அண்ட் ரேடியோ வேவ்ஸை கொண்ட ஒரே கிரகமான குரு என்ன செய்ய போகிறாரு,
அப்படி சயின்ஸ் சொன்ன ஒரு விஷயத்தை தான் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு ஆஸ்ட்ராலஜி சொல்லியிருக்கு. அப்போ அந்த குரு பார்வையோட பலன்கள் வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது மகர ராசிக்காரங்களை. ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இருக்கிற ராசியிலே ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசி எதுனா மகர ராசி. ஸோ இன்னொன்று என்னென்னா கன்னி விருச்சிகம் நல்லாயிருக்கு, அதை விட கூட ஒரு படி மேலேன்னு தான் சொல்லுவேன் மகரம். என்ன ரீசன் அப்படின்னா குருவோடைய விசேஷ பார்வை அப்படிங்கிறது 9th விஷன்னு நம்ம சொல்லுவோம், 9th ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம். அந்த 9ஆம் பார்வை வந்து மகரத்தில் விழுது. அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்கள் ராசி அப்படிங்கிறதுல வந்து அந்த குருவோட கம்யூனிகேஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ராசி நாதன் யாருன்னா சனி. அவர் ஜென்மத்தை விட்டு இப்போ கும்பத்துக்கு போயிட்டார். ஸோ இதுவே மகர ராசிக்கு வந்து பெரிய ரிலீஃபு. அடித்த புயல்லேருந்து ரெக்கவரி 2022லலாம் ரெக்கவரி ஆகிட்டு இருந்தீங்க. 2022 ஜூனுக்கு மேலே தான் ரெக்கவர் ஆகிட்டு இருந்தீங்க. 2023 வழி பிறந்துருச்சு. ஓகே, இனிமேல் நம்ம நல்லா தான் இருக்க போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. 2024 சூப்பராக இருக்க போகிறீங்க, என்ஜாய் பண்ண போகிறீங்க உட்காந்து எல்லா பெனிஃபிட்டையும். இவ்வளோ நாள் 4ஆம் இடத்துல குரு இருந்தார். அம்மாவை பற்றின ஒரு வருத்தம் இருந்தது. சில பேர் தாயை இழந்தாங்க. சில பேருக்கு வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ தாய் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை வந்து குரு கொடுத்தாரு. சொத்தில் பிரச்சனை கொடுத்தாரு. அம்மா வழியில் உள்ள சொந்தக்காரங்கக்கிட்டையும் தேவையில்லாத மனஸ்தாபங்களை இந்த குரு கொடுக்க தான் செஞ்சார். சரி, இப்போ இந்த குரு வந்து என்ன ஆக போகிறாருன்னா 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு. ஸோ 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். டபுள் ஜாக்பாட் மாதிரி குரு 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்ததும் இல்லாமல் 5ஆம் இடத்துக்கு வேற மைக்ரேட் ஆக போகிறாரு. சூப்பர் இல்லையா? அப்போ இந்த மகர ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி அட்மோஸ்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறத கொடுக்க போது ஒரு ஸ்பெஷல் நோட்டாக என்ன சொல்லணும்னா க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத மூலதனமாக போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அபரி விதமான லாபம். க்ரியேட்டிவிட்டினா என்னென்னா உங்களுடைய ஒரு கலைத்தன்மைன்னு சொல்லலாம். ஒரு கலைஞராக இருக்கலாம், ஏதாவது ஒரு 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 ஆர்ட்டை வந்து கையில் வச்சுட்ருப்பாங்க. ஒரு பெயிண்டிங் அல்லது ஒரு கோலம் போடுறேன், அதை வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். இல்லை சமைக்கிறேன், நான் அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறேன். இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறேன், ஏதோ ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறேன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், ஃபோட்டோகிராஃபியில் இருக்கேன், மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில்லு, உங்களோட ஒரு ஆர்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். அதை மூலதனமாக போட்டு ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கானது. புதுசாக இந்த மாதிரி தொழிலில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருக்குனாலும் தயங்காமல் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 5th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைங்க. ஸோ பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. அவங்க செட்டில் ஆகிறத பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. அவங்களுக்குமே கல்யாணம் ஆன உடனே ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ தாத்தா பாட்டி ஆகக்கூடிய யோகமும் மகர ராசியில் வயசானவங்களுக்கு இருக்குது. யங் கப்பிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஃபஸ்ட்டு சைல்டு வந்து கண்டிப்பாக சித்திக்கும். செகண்ட் சைல்டு வந்து நான் அந்தளவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன். கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இன்னும் பிறக்கலன்னு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தத்தை இந்த குரு கொடுப்பாரு. ட்ரீட்மெண்ட் எதுலையாவது இருந்தீங்கன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகும். குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு நான் வேண்டியிருந்தேன் போகணுன்னு என்னால் போகவே முடியலைன்னா போக முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்ல ஒரு பலனை தரும். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்னா நாட் ஜஸ்ட் லவ்வர்ஸ், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, பொதுவாகவே உங்களுடைய உறவு முறை உங்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ நாள் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கும். அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நல்லா பழகுவீங்க, சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க, நீங்களும் மனசார அவங்களுக்கு செய்வீங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு உறவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். உங்களை நீங்கள் வெளியில் எப்படி காட்டிக்கிறீங்க, உங்கள் தாட்டை நீங்கள் எப்படி, எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதுவே 5ஆம் இடம் தான். ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய உங்களை பற்றி நீங்கள் வெளியில் அடுத்தவங்கள்ட்ட பேசுவீங்க, உங்களை முன்னிறுத்தி பேசுவீங்க, உங்களை பேண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். இதையும் இந்த குரு பயிற்சி செய்யும். சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு குருவுக்கு இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, அடுத்த பிளானட்ஸ் மேலே அதோட ஈர்ப்பை செலுத்துது. அதுதான் அந்த குருவுடைய பார்வைன்னு ஆஸ்ட்ராலஜிக்கலாக நம்ம சொல்கிறோம். அந்த குருவுடைய பார்வை இந்த மகர ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது? முதல்ல 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது சரியா. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது. ஸோ ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க பேச போகிறாங்க. நாட்பட்ட வியாதிங்கிறது க்யூர் ஆக போகுது. ரொம்ப நாளாக விட முடியாத ஹேபிட்டுங்கிறத விட போகிறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப லாங் டேர்மாக பாசிட்டிவாக இருந்ததோ அது பாசிட்டிவாகவே மாறப்போகுது. லாங் டேர்மாக எது நெகட்டிவாக இருந்ததோ அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு ஓட போகுது. பேசிக்காக இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி ரொம்ப முயற்சி இல்லாமல் ஈஸியாகவே ஒரு கஷ்டத்தை தாண்டக்கூடிய ஒரு மலை மாதிரி பிரச்சனைன்னு நினச்சேன், ஆனால் ஒரு மடு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி 9th ஹவுஸ் அப்படிங்கும் பட்சத்தில் உங்கள் அப்பா வழி சொந்தங்களை அது குறிக்கும். ஸோ அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி 8th ஹவுஸும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய ஃபாதர் இன்லாவையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்பான்னு மட்டும் இல்லை, உங்களோட ஃபாதர் இன்லாவும் ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை இன்லா சைடில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதுவும் சரியாகிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 11th ஹவுஸ்க்கு குரு பார்வை இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெட்வொர்க்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். சொந்தக்காரங்கள், சொந்தம் பந்தம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பந்தம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க பந்துக்கள்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸை. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்னால பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெனிஃபிட்னால் எப்போவுமே ஃபினான்ஷியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா, மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக உங்கள் கம்யூனிகேஷன், உங்கள் உறவு நிலைங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ் ஆக போகுது. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைப்பாங்க. ரொம்ப ரிசர்வ்டான கேரக்டர் தான் அப்படின்னு இருக்கிறவங்க கூட அதை உடச்சி கொஞ்சம் சோஷியலைஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ ஓகே, இந்த 9th ஆஸ்பெக்ட் என்ன பண்ணுது, நேராக ராசியிலே விழுது, என் மேலே விழுதே. அப்போ நான் என்ன செய்வேன், என்னை பற்றி முதல்ல நான் பெரிய ஆள்னு நினைக்க ஆரம்பிப்பேன். முதல்ல என்ன பண்ண தெரியுமா, இந்த குரு ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் தான் இந்த உலகத்துக்கு ராணி அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் ஸ்ட்ராங்காக விதைச்சிரும். ஆணாக இருக்கும் பட்சத்தில் நான் தான் இந்த உலகத்துக்கு ராஜா அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக விதைச்சிரும். இது தலகணம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. எப்போவுமே நம்மளை நம்ம ரொம்ப லவ் பண்ணணும், நம்மளை எப்போவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், நம்மளை பெரிய ஆளாக தான் நடத்தணும். ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட பழகும்போது அந்த தலகணத்தை காட்டக்கூடாது. ஸோ நமக்குள்ளே நம்மளை பற்றின நல்ல விஷயம் இருக்கிறது நல்ல ஒரு எண்ணம் தான். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை நம்ம கொடுக்கும்போது எந்த பிரச்சனையுமே நமக்கு சிம்பிளாக தான் தெரியும். நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும், நமக்கு தெரியலனாலும் இதை நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை அப்படிங்கிறத இந்த குருவுடைய பார்வை நேராக ராசிக்கு விழுறதுனால கொடுத்துருது. அப்போ உங்கள் மூலமாக உங்களை சார்ந்து இருப்பாங்க சில பேர், சரியா? இப்போது ஃபார் சேயிங் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு, குழந்தைங்க உங்களை சார்ந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஒருத்தர் யாரோ உங்களை நம்பி இருக்கிறாரு, உங்கள் சொந்தக்காரங்கனாலுமே அவருக்கு 10, 5ன்னு அப்பப்போ கொடுத்துட்ருக்காம இவருக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டி விட்டால் அவர் லைஃப் லாங் நல்லா பொழைச்சிப்பாரா, அப்படி செய்யும்போது அவர் வாழ்க்கைக்கும் நம்மளை நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேலோங்கின எண்ணம்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப லாங் டேர்மாக சிந்திப்பீங்க, ரொம்ப பெரிய 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 மனுஷையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா நடந்துப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது குரு பயிற்சி. இதில் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, அதை பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் எல்லா ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன், இங்கே ஒன்றுமே நெகட்டிவாக எனக்கு படலை. ஏழை பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோ இல்லை ஏதோ ஒரு ஏழை குழந்தைங்க இருப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும். அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு பயன்படுற மாதிரி எரேசர், நோட்டு, பென்சிலு, ஒரு திருக்குறள் புக்கு அதுங்க படிக்கணும், அதை பார்த்து அதுங்க படிக்கணும். படிப்புக்கு அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். நல்ல வசதியில் இருக்கீங்கன்னா யாரையாவது படிக்கிறதுக்கு ஒரு பண உதவியோ கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது இந்த குரு பயிற்சியை உங்களை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.